ஈரோடு அருகே தோட்ட வேலை செய்ய பள்ளி சிறுவனை கட்டாயப்படுத்தியதாக பெற்றோர் புகார் அளித்தனர். தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த ரவி, மணிமேகலை தம்பதியினர் ஈரோட்டில் தங்கி தோட்ட வேலை செய்து வந்தனர். இவர்களுக்கு 12 வயது மகன் உட்பட 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் பள்ளி விடுமுறைக்கு வீட்டிற்கு வந்த தனது மகனை நில உரிமையாளர் கட்டாயப்படுத்தி தோட்டத்து வேலை செய்ய சொல்வதாகவும், தங்களுக்கு தர வேண்டிய 11 மாத சம்பள பணத்தை பெற்று தரக்கோரியும் ஈரோடு மாவட்ட அலுவலகத்தில் குழந்தைகளுடன் புகார் அளித்தனர். தோட்ட வேலைக்காக வர சொன்னாங்க சார். தோட்ட வேலை 11 மாதம் வேலை செஞ்சுருக்கிறாங்க. 11 மாதம் ஆகி சம்பளம் எங்களுக்கு தரல. மிரட்டி என் பையனாவை வீட்டுக்கிற அம்மாவில் மிரட்டி வேலையை வாங்கினாங்க. பையன் ஸ்கூலு அரையான் லீவுக்காக வந்த பையனாவை ஸ்கூல் போகக்கூடாது, இங்கே இருந்தால் வேலை செய்ய, அப்போதான் சம்பளத்தை தருவேன் அப்படின்னு பையனாவை மிரட்டி வேலையை வாங்கினாங்க. கடைசியில் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறதுக்கு என்னவே வீட்டுக்கிற அம்மாவெல்லாம் அடித்து துரத்தி விட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. வாணியம்பாடியில் ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுத்து தருவது போல் நடித்து 9,000 ரூபாயை என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். ஏன் வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ். மர்ம நபர் மோசடி செய்துள்ளார். வாணியம்பாடி காமராஜ்புரத்தை சேர்ந்த ஸ்வேதா என்பவர் ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுக்க சென்றபோது அங்கு வந்த ஒருவர் அவருக்கு உதவுவது போல் நடித்து ஏடிஎம் கார்டை மாற்றி கொடுத்துவிட்டு சென்றார். சிறிது நேரம் கழித்து தாம் ஏமாற்றப்பட்டது ஸ்வேதாவுக்கு தெரியவந்தது. மேலும் அவருடைய வங்கிக் கணக்கிலிருந்து 9,000 ரூபாய் எடுக்கப்பட்டதாகவும் குறுந்தகவல் வந்துள்ளது. இதுகுறித்து ஸ்வேதா அளித்த புகாரின் பேரில் வாணியம்பாடி போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து மர்ம நபரை தேடி வருகின்றனர்.